இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதை தாண்டி கம்பெனிக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ அவங்களால எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. தலைவலிக்குது, சூட ஒரு காஃபி போடுமா. இப்போ உனக்கு காஃபி மட்டும் தான் குறைச்சல். என்னம்மா நீ அந்த கம்பெனில தானே இருக்கு சிபி. உனக்கு தெரிஞ்சுதானே எல்லாமே நடக்குது. உன்னால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் எதுக்காகடா எனக்கு பிள்ளையா இருக்கணும்? இப்படி எதுவுமே கண்டுக்காமலே இரு. ஒரு நாளைக்கு எல்லாரும் நடுத்தருவுக்கு தான் போகணும். மா 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 என்னன்னு சொல்லிட்டு போமா. வர்ஷினி, என்னாச்சு? அம்மா ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போறாங்க? என்னன்னா உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியல, என்னன்னு சொல்லு. இங்க பக்கத்துல வா. என்ன? அந்த பேரை சொன்னாலே வீட்டுல பிரச்சனை. நம்ம அம்மா அத்தை இருக்காங்கல்ல. யாரு? யோ, சின்ன வயசுல ஓடி போயிட்டாங்களே. ஆமா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட ஜனாமா ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல. ஓ, அது அவங்க தானா? எனக்கே இப்பதான் தெரியும். அவங்க ஜனாமா கிட்ட வேலை தேடி ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க போல. அப்புறம் அவங்கள அம்மா பார்த்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க நம்ம கம்பெனி வேலை கிட்ட வந்தாங்களா? ஆமாண்ணு, வேலையும் கொடுத்துட்டாங்க போல. அம்மா வேலையை விட்டு துரத்த சொல்றாங்க. பட் தமிழ் முடியாதுன்னு சொல்றா. அதான் அம்மா செம்ம கோவத்துல இருக்காங்க. தமிழ், தமிழ், என்ன தமிழ், என்ன பண்ணி வச்சிருக்க? அம்மா அத்தை ஏன் நம்ம கம்பெனிக்கு வந்தாங்க? இல்ல சிபி சார், யாரோ ஒருத்தர் மாதிரி கஷ்டம்னு சொல்லி வந்தாங்க. நம்மளும் வேலைக்கு ஆள் தேவைன்னு போட்டிருந்தோம். நம்ம வச்ச டெஸ்ட்லயும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதான் நான் வேலைக்கு எடுத்தேன். அத்தைக்கு இது பிடிக்கல, அதான் கோவமா இருக்காங்க. வீட்டுல யாருக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இதெல்லாம் எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா? என்ன தமிழ், கொஞ்சம் கூட யோசிக்காம முடிவு எடுத்திருக்க? தமிழ், நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க. ஜானுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, நீ அதை செய்ய மாட்டல. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண? இப்ப பாரு, ஜானுக்கு ஒரு பக்கம் டென்ஷன், அம்மாவுக்கு ஒரு பக்கம் டென்ஷன். சார் மட்டும் ரொம்ப நல்லவரோ? நீங்க ஜனாமாவுக்கு பிடிச்சத மட்டுமா செய்றீங்க? தமிழ், both are not the same. எதை கொண்டு வந்து எதோட கம்பேர் பண்ற? எல்லாம் ஒண்ணுதான். சொல்லு தமிழ். எங்க அம்மா வேலைக்கு சேர்ந்ததுல மொத்த குடும்பமும் செம்ம கோவத்துல இருக்காங்க மாமா. அதுலயும் என் மாமியாரு, அதான் உங்க வைஃப், இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. பெரிய கலவரமே ஹால்ல நடந்துச்சு. உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சுல? கவனிச்சுக்கிட்டு தான் மாறினேன். ஏன் மாமா, இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்தவங்க தானே என்னோட அம்மா. அவங்க மேல கொஞ்சம் கூடவா யாருக்கும் இறக்கம் இல்ல? அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க மாமா. இத ஜனாமா கூட கண்மூடித்தனமா நம்புறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ், எப்பவுமே வருத்தமோ பகையோ ஒரு உறவுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை உடனே பேசி சரி பண்ணிடணும்மா. அதை வளர விடக்கூடாது. அது உடம்புல வர்ற புண்ணு மாதிரி. உடனே வைத்தியம் பார்க்கலன்னா பெரிய காயமாயி மொத்த உடம்பையே கெடுத்துரும். அப்படித்தாம இந்த பகை. அது எல்லார் மனசுலயும் வெறுப்பா வேரோடி போயிருக்கு. அது சரியாக கொஞ்சம் நாளாகும்மா. எவ்வளவு நாள் மாமா? என்னம்மா நீ இதுக்கே டயர்ட் ஆயிட்ட? நாம விடாம முயற்சி பண்ணணும், அப்பதான் நகரும். என்னம்மா நீ இதுக்கே டயர்ட் ஆயிட்ட? நாம விடாம முயற்சி பண்ணணும், அப்பதான் நகரும். நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா கோமால இருந்தேன். இப்பதானே எழுந்தேன். அந்த மாதிரிதான் தமிழ்.
பொறுமை ரொம்ப முக்கியம்மா. ஜனமா கிட்ட நானும் வேற வேற விதத்துல இத பத்தி பேசுறேன். ஆனா ஜனமா காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அவங்க மனச மாத்தினாலே போதும், இங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனா அதுக்கு என்ன வழின்னு தான் புரியல. தமிழ், என் அம்மா ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்பிட்டாங்கன்னா அது உடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 14 மாமா. எதுக்கு கேக்குறீங்க? அடுத்த வாரம் சேம் இதே நாள் அம்மாவோட பிறந்த நாள். இதுல என்ன விசேஷம்னா, இந்த வருஷம் நானும் ஆரோக்கியமா இருக்கேன், அம்மாவும் பக்கத்துல இருக்கா. ஆனா எங்களாலதான் அம்மாவோட பேச முடியாது, அவங்களுக்கு வாழ்த்தும் சொல்ல முடியாது. நீயாவது எங்க அம்மாவுக்கு பிடிச்சது பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்து. கண்டிப்பா செய்வேன் மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. தமிழ், நீ நம்பிக்கையா இருமா, சீக்கிரமே எல்லாம் மாறும். ஆனா ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசினாலே போன நம்பிக்கை திரும்ப வந்துருது. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற பெரிய ஆறுதலே நீங்க மட்டும்தான். என்ன தமிழ், இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல முத்தமா, அத்தைய எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாங்க. என்கிட்ட அத்தை முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ், இப்போ உங்க அம்மாவோட நிலைமை தான் கிட்டத்தட்ட உனக்கும். என்ன முத்தமா சொல்றீங்க? ஆமா தமிழ், உங்க அம்மாவுக்கு ஜனமாவை சமாதானப்படுத்தணும், நீ உன் மாமியார சமாதானப்படுத்தணும். அவங்களா கோவமா தான் இருப்பாங்க. அதுக்காக நீ இப்படி கவலையா உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருமா, அன்பா நடந்துக்க, கேரிங்கா பாத்துக்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் மனசு மாறுவாங்க. ஜனமா அளவுக்கு மீனாமா அவ்வளவு அழுத்தமான ஆள் கிடையாது. அவங்கள ஈஸியா கரைச்சிடலாம் தமிழ். அதுக்கான ஸ்டெப் எடு. முத்தம்மா, ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு சாரி அயர்ன் பண்ணி வைக்க சொன்னேன், வச்சீங்களா? அத்தை, ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான் உங்க புடவைய நானே அயர்ன் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இத கட்டிட்டு போங்க அத்தை, சூப்பரா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் கூட கட்டி இருந்தீங்கல்ல, இந்த சாரி சூப்பரா இருந்துச்சு அத்தை. இந்தாங்க. வாங்கிக்கோங்க அத்தை.